நம்முடைய உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு புரியல. எங்களுக்கு வந்த செய்தி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கியமான உளவுத்துறை சார்ந்தவர்கள் குறைந்தது கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் 500 பேர் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒவ்வொரு கிராமத்திலும் தங்கி இருக்கின்றார்கள் என்று செய்தி. உளவுத்துறை இங்கேயே தங்கி, இந்த தொகுதியிலே தங்கி, இந்த தொகுதியில் யார் வருகிறார், யார் வாக்குகள் கேட்கிறார், யார் ஓட்டு கேட்கிறார், யாருக்கு ஓட்டு போட போறாங்க, அது எப்படி அந்த வாக்குகளை வாங்கலாம், இதுலதான் உளவுத்துறை கவனமாக கடந்த 20 நாட்களாக இருந்திருக்கிறது. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் நினைத்து பாருங்கள், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில். உளவுத்துறையுடைய தோல்வியாக நான் பார்க்கின்றேன். என்ன காரணம்னா இருக்கட்டும், அது ஆனாலும் பாதுகாப்பு கொடுப்பது, அதுவும் இப்படி தலைவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறையுடைய கடமை. அது அந்த காவல்துறை முதலமைச்சருக்கு கீழ் வருகிறது. மீண்டும் சொல்கின்றேன், இந்த கொலைக்கு காரணம் நிச்சயமாக காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும், முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக அந்த உளவுத்துறை, இந்த நாங்க போற ஊர்ல ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தா 2-3 பேர் அங்கங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. இதுதான் உங்க வேலையா? உளவுத்துறையுடைய வேலை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எப்படியாவது ஆளுங்கட்சி திமுக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று, அதான் உங்க வேலையா? எப்படி ஓட்டு வாங்கலாம், எங்க யாருக்கிட்ட வாங்கலாம், இந்த கிராமத்துல 800 ஓட்டுல அது எத்தனை ஓட்டு வாங்கலாம், இவங்க ஓட்டு, இந்த கட்சி ஓட்டு, இதுதான் குறிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தினம் அன்றாடம் அப்டேட், இன்னைக்கு இவ்வளவு வாக்குகள், இன்னைக்கு நாளைக்கு இப்படி பின்தங்கி இருக்குது, முன்னிலை இருக்கிறது, இப்படி எல்லாம். இதுதான் உளவுத்துறையுடைய வேலையா? முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டும், கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும். குறிப்பாக போதைப் பொருட்கள் அதிக அளவில் காணப்படுகிறது. கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், அபின், எல்எஸ்டி, ஆம்பிட்டமின், இப்படி எல்லாம் தெரு தெருவா, வீதி வீதியா, கல்லூரியா வித்துட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் நிச்சயமாக முதலமைச்சர் கவனம் செலுத்தணும்னு நானும் பல முறை சொல்லிட்டேன். கவனம் செலுத்துற மாதிரி முதலமைச்சர் இல்ல. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இப்படி ஒரு தேர்தலை நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஃப்ரீ ஃபார் ஆல். அதுதான் ஃப்ரீ ஃபார் ஆல்னா, இங்க தேர்தல் அதிகாரின்னு யாரும் இல்லை. இங்க தேர்தல் ஆணையம், தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தை பூட்டு போட்டுட்டு போயிடலாமே. இதுக்கு எதுக்கு ஒரு அதிகாரி? சாஹு, அவர் பேர் என்ன? சாஹு என்ன பண்றாரு? ஒன்னு இந்த 10 நாள் பேசியிருக்கிறார். என்ன, 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல யாரும் இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லியிருக்காருப்பா. அது எங்களுக்கு தெரியாதா? இவர் சொல்லிதான் தெரியணுமா? காசை கொடுத்துட்டு இருக்கிறான், பொருளை கொடுத்துட்டு இருக்கிறான், வீடியோ வந்துட்டு இருக்குது, மூக்குத்தி கொடுக்கறான், கொடையை கொடுக்கறான், பாட்டில் கொடுக்கறான், பிரியாணி கொடுத்துட்டு இருக்கிறான். அதாவது திமுக கட்சிக்காரங்க ஒரு கிராமத்துல போட்டா 3 ஷெட்டை போட்டு வச்சிருக்கிறான். ஒவ்வொரு ஷெட்டும் எவ்வளவு லட்சம் ரூபாய்க்கு ஷெட்டை போட்டு வச்சிருக்கிறான். ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 200 திமுக கொடி போட்ட கார் ஓடிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன கணக்கு இருக்கு? ஒரு ஷெட்டை போடுறதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 500 ஷெட் இந்த தொகுதியில் இருக்கு. இதெல்லாம் யார் கணக்குல வரும்? திமுக கார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக கொடி போட்ட கார் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வண்டிகள் ஓடிட்டு இருக்கு. இது தேர்தல் கணக்குல வராதா? அப்ப என்ன கணக்கு, என்ன தேர்தல்? ஒரு பஞ்சாயத்து தேர்தல் கூட இதோட நியாயமா நடக்கும். பஞ்சாயத்து தேர்தல் கூட நியாயமா நடக்கும்னா, அப்போ ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் அது நடத்துவதற்கு திறமையற்ற தமிழ்நாடு தேர்தல் ஆணையம். வெக்கக்கேடு இதெல்லாம், வெக்கக்கேடு. அதனால ஆனாலும் இது எல்லாம் பணபலம், அதிகார பலம், இது எல்லாம் மீறி உறுதியாக இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறது. மக்கள் எல்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க. இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு வாக்களிக்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப மற்ற கட்சியெல்லாம் நினைச்சு பாத்துங்க. மற்ற கட்சியெல்லாம் சொல்லவே தேவையில்லை. திமுக கட்சிக்காரர்களே எங்களுக்கு ஓட்டு போட முடிவு பண்ணிட்டாங்க. அவ்வளவு வெறுப்புல இருக்கிறாங்க. எதுவும் செய்யல இந்த தொகுதியில். இந்த தேர்தல் நேரத்தில் வருவாங்க, முதலமைச்சர் வர போறதில்ல. ஏன்னா கள்ளக்குறிச்சிக்கே அந்த சாவுக்கு வரல, இதுக்கு மட்டும் வந்தாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேர் போயிடும்.